ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல இப்போ நடந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். கார்டன் ஏரியாவில் அமித் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமித்துக்கு வந்து பர்சனல் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா போகணும். திவ்யா போகணுங்க, அவங்க ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அமித் புலம்புறாரு. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, திவ்யாக்கெல்லாம் பிஆர் டீம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஆர் டீம் இருக்குன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது வந்து பிரஜன் போகும்போதே இவங்க ஒரு அனலைஸ் பண்ணிட்டாங்களாம், பிஆர் டீம் இருக்கும் போல இருக்கு திவ்யாவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த சோகமா உட்காந்துட்டு இருக்குது கனி வந்து சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு கனி மேல கூட இவங்களுக்கு காண்டு, நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்றோமா அப்படின்ட்டு. நேற்று கூட சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கக்கா, நான் சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணல. சாண்ட்ரா வந்து நான் சிம்பத்தி ஓட்டுலாம் கிரியேட் பண்ணலைங்க, எனக்கு வந்து அந்த உண்மையான ஃபீலிங்கு என் பசங்க வரும்போது அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். அது எப்படிமா ஒரே நாளில் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும், சுவிட்ச் ஆன் பண்ண முடியும்? நீங்கள் என்ன இதுதான் பல்பாக, இது மோடு வந்து டக்குன்னு போட்டாக்கா பல்ப் ஏறிட்டுக்கும், டக்குன்னு சுவிட்ச் போட்டாக்கா ஆஃப் ஆகிறதுக்கும். ஃபுல்லாக அது ஆக்டிங் கொடுத்தீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அம்மா, ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் கொடுத்தது ஃபுல்லாக சிம்பத்தி தான்ட்டு. இப்போ காலையில் அமித்தும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருக்காங்க, வினோத்தும் பேசிட்டு இருக்காப்புல. அமித்துக்கு வந்து திவ்யா போகணுங்க, திவ்யா போனால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பர்சனலாக. அதை தவிர்த்து வேறு யார் போவாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சுபிக்ஷாவா சபரியா அப்படின்ட்டு. அதாவது வந்து இவங்கெல்லாம் எவ்வளோ பிரில்லியன்ட் பாருங்களேன். சுபிக்ஷா போவாங்களா சபரி போவாங்களா அப்படின்னாக்கா, அப்போ நீங்களாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பா. இந்த கேடு கெட்ட குரூப்ல 5 பேர் இருப்பாங்க, பார்வதி, சாண்ட்ரா, அமித், வினோத், கம்ருதீன். 5 பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, மற்றவங்களுக்கு நல்லா விளையாடல, மற்றவங்க வந்து என்னென்ன தப்பு பண்றாங்க அதை மட்டும் தான் பேசுவாங்க. யார் யார் இந்த வாரம் வெளியே போவாங்க, இவங்க வெளியே போவாங்களா அவங்க வெளியே போவாங்களா அப்படின்றத மட்டும் பேசுவாங்களே தவிர, நம்ம கேடு கெட்ட குரூப்ல இருந்து யார் வெளியே போவாங்க அப்படின்ற ஆப்ஷனே யோசனை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அமித்தும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருப்பாங்க. சுபிக்ஷா வெளியே போவாங்களா, சபரி வெளியே போவானா, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அரோரா வெளியே போவாங்களா, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மலாம் வெளியே போவோமா, அதாவது அமிதாவிய நான் வெளியே போவேனா, இல்லை சாண்ட்ராவிய நீ வெளியே போவேன், அதெல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க 2 பேரும் நல்லா விளையாடுறாங்கன்னு நினைச்சுன்னு இவங்க 2 பேரும் அதை பத்தி இவங்க பேரெல்லாம் பேச மாட்டாங்க. என்ன மற்றவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கான்னு தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா, அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களெல்லாம் பாயிண்ட் பண்ணி இவங்க போகல, இவங்க ஏன் போக மாட்டாங்க, இவங்க ஃபேமிலி நல்லா பேசுனாங்க, சபரி நல்லா விளையாடல, அரோரா போவாளா, ஏன்னா அரோராவும் எதுவும் பண்ணா, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் கோல்டன் டிக்கெட் வருது. நெக்ஸ்ட் வீக் வந்து டஃப்பான டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. டாஸ்க்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். காரணம் வந்து ஒருத்தருக்காக இன்னொருத்தர் விளையாடுற மாதிரி இருக்கும் கேமு. அதாவது இது எனக்காக நீ இதை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் டாஸ்க் கொடுப்பாங்க. அப்போ வந்து உள்ள இருக்கிற கேங், அதாவது கனி இருக்கிற கேங் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி அமித், சாண்ட்ரா, வினோத் 3 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வினோத் வந்து ஓ அப்படியா, அப்போ நான் வச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லுவாப்புல. ஓகே, நீங்கள் என்ன வச்சு விட்டீங்கனாலும் யாருக்கு அது டிக்கெட் டு ஃபினாலே போகணுமோ அவங்களுக்கு தான் போக போகுது. யாருக்கு அது ஒழுங்காக விளையாடுறாங்களோ, யார் வந்து அது நேர்மையாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. அமித் சொல்ல ஒரு உஷாரா வினோத்கிட்ட, மச்சான் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கோ, யார் யாரை சேர்த்து வச்சுக்கணுமோ அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உனக்கு ஒன்றும் தெரிலன்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பர்ஃபெக்ஷனாக நல்லா விளையாடிட்டு இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஜெகதால கிளாடி தான், உனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் எதனா ஒரு குரூப்போட நீ இருக்கணுன்றதுக்கோசம் தான் கனி கேங் உன்னை சேர்க்கலாம். நீ இந்த கேடு கட்ட கேங்ல சேர்ந்துன்னு நீ கேடு கட்ட மாதிரியே போயின்னு இருக்க பத்தியா, ஏதாவது உருப்படியா பேசுற பத்தி அந்த கேடு கட்ட கேங்கோட சேர்ந்து அவங்க எப்படி அந்த கேடு கட்ட கேங் எப்படி பேசுறாங்களோ, மற்றவங்களை அழிக்கணும்னு பேசுறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட பத்தியா. உங்க ஒய்ஃபும் அதை தான் சொல்லிட்டு போனாங்க, யோ மனிஷா, நீ வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி யாரை பற்றியும் பேசாமல் இருந்த இந்த 2 பேர்கிட்ட சாண்ட்ரா அண்ட் பார்வதி கிட்ட சேர்ந்ததுலேருந்து பின்னாடி உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாயா, வானாயா அவங்ககிட்ட பேசாத சேராத அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் உன் புத்தி மரமண்டிக்கு உனக்கு ஏறல. திரும்பவும் அவங்களோட உட்காந்து திருப்பியும் மறுபடி கனி கேங்கை பற்றியும் எல்லாரை பற்றியும் தப்பாக பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு நாமினேஷன் வேறு, யார் வெளியே போகிறாங்கன்னு இன்னும் ஃபைனலாக யாரும் வரல. ஸோ மக்களே, இதுதான் வந்து இப்போதைக்கு கரண்ட் லைவ் போயிட்டு இருக்கு. அடுத்த லைவ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.